Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த யூனிட் வெக்டார் ஆங்கிள் பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஆங்கிள்லேயே நம்ம பார்த்தோம், ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ சர்ஃபேசஸ் பார்த்துருப்போம். அந்த டூ சர்ஃபேசஸ் நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, that is theta is equal to angle theta is equal to cos inverse of del pi 1 dot del pi 2 divided by modulus of del pi 1 modulus of del pi 2 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டிஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில் இருந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின். Find A and B such that the surfaces ax square minus byz is equal to a plus 2 into x and 4x square y plus z cube is equal to 4. Cut orthogonally at the point of 1, minus 1, 2. ஓகேங்களா. இப்போ அது கொடுத்துருக்க அந்த given equations என்ன இருக்கு அப்படின்னா, டூ சர்ஃபேஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டூ சர்ஃபேஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அதெல்லாம் எப்படி இருக்கு, ஸ்கேலரா தான் இருக்கு. சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன, டூ ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸா இருக்கு. அந்த ரெண்டு ஸ்கேலர் ஈக்குவேஷனோட சர்ஃபேசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னுக்கு ஒன்று ஆர்த்தோகானலா இருக்கும். ஆர்த்தோகானலிக் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தோகானலிக் கட் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆர்த்தோகானலிக் கட் அப்படிங்கிறதப்ப நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அந்த டேர்ம்ஸை நம்ம என்னவா மீன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். ரெண்டுமே இன்டர்செக்ஷன்ஸ் ஆர்த்தோகானலி கட் அப்படின்னா, தட் இஸ் பர்பெண்டிகுலர் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டேர்மை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, தட் இஸ் ரெண்டுக்கும் கிரேடியன்ட்டா கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் தி கிரேடியன்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன கால்குலேட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆர்த்தோகானலிக் கட் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண போறோம், ரெண்டு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. அப்போ டூ டைப் ஆஃப் கிரேடியன்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். அப்போ del pi 1 dot del pi 2 del pi 1 dot del pi 2 ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0. நம்ம ஆல்ரெடி ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாருக்கு பர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா, ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாருக்கு பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா, அப்போ ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் நம்ம அங்கே பண்ண போறோம். ஜஸ்ட் அங்கே வெக்டார் ஃபார்மேட் இல்லாம இங்க கிரேடியன்ட்டோட ரெண்டு கிரேடியன்ட் வந்து பர்பெண்டிகுலரா அதோட வேல்யூ 0ங்கிற மாதிரி தான். அதுதான் கட் ஆர்த்தோகானலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்கேலர் வெக்டர்ஸை கிரேடியன்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். ரெண்டு கிரேடியன்ட்டோட வேல்யூ இது. ஆர்த்தோகானலி கட் அப்படின்னு del pi 1 dot del pi 2 is equal to 0 அப்படிங்கிறதா இந்த ஆர்த்தோகானலிக் கட்டுக்கான மீனிங். தட் இஸ் ஒன்னுக்கு ஒன்று கூடிய the கிரேடியன்ட்டோட வேல்யூ ஒன்னுக்கு என்ன எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் ஈச் அதரா இருக்கும். இந்த ஒன்னுக்கு ஒன்று கிரேடியன்ட் எப்படி இருக்கும், ஒன்னுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர் ஈச், அதுதான் இந்த கிரேடியன்ட், அதுதான் ஆர்த்தோகானலிக் கட் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்த்தோகானலிக் கட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ இந்த ஆர்த்தோகானலிக் கட் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸ்ல சில அன்னோன் லெட்டர்ஸா கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸா இல்லாம ஸோ அன்னோன் கோஎஃபிஷியன்ஸ் ஏபிங்கிற ஒரு ரெண்டு அன்னோன் கோஎஃபிஷியன்ஸா இருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோகானலி ரெண்டும் கட்டா இருந்தது அப்படின்னா, இந்த அன்னோன் கோஎஃபிஷியன்ஸான ஏபியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் லாங் டைம் ப்ராப்ளம் மாதிரி தெரியும். இதோட சிம்பிள் வே நம்ம என்ன கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் டேர்ம்ஸ் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ மேபி இதுல ஏதாவது ஒரு கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு கான்செப்ட் டேர்ம்ஸ் இருக்க மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸிமம் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரேரா இதுல கொஸ்டின் டிஃபிகல்ட்டியா இருக்கணும், கொஞ்சம் லாங் டைமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைப் இருந்தாங்கன்னா ஸோ இதை கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கலாம். இல்லை சிம்பிளா கேட்கணும், இல்லை ரொம்ப ஈஸியஸா கொடுக்கணும்னா ஸோ ஏதாவது ஒரு அன்னோன் கான்செப்ட்ஸ் டிஃபைன் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா போதும். சிம்பிள் ப்ரொசீஜர் சேம். ஒரு கான்செப்டா இருந்தனா ரெண்டு கான்செப்டா இருந்தனா ப்ராப்ளம் இஸ் சிம்பிள். ஸோ இதில் நாங்கள் அப்ளை பண்ணிட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இதில் அடிஷனலா டபுள் கான்செப்ட் இருக்கிறதுனால அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்க போறோம். சிங்கிள் கான்செப்ட்னா இந்த டேர்ம்ல இருந்தே நமக்கு என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு கிரேடியன்ட்டோட வேல்யூ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 அப்படின்னா, இப்போ ஒரு அன்னோன் கான்செப்ட் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அந்த அன்னோன் கான்செப்டோட வேல்யூ ஈஸியா எவாலுவேட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேபி இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டூ கான்செப்ட் அன்னோன்ஸ் இருக்கு, டூ கான்செப்ட் அன்னோன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த டூ அன்னோன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம என்ன அடிஷனல் இன்ஃபர்மேட்டிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவனிங்க. ஸோ இந்த பாயிண்ட்
என்னவா இருக்கும் ஆர்த்தோகோனலி கட் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டு தி சர்ஃபேசஸ் லை ஆன் தி சர்ஃபேசஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ப்ராப்ளத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்ன அடிஷனலா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த டூ சர்ஃபேசஸ் மேல லை ஆன் தி சர்ஃபேசஸ் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் லை ஆன் தி டூ சர்ஃபேசஸ் தான் இருக்கும். ஸோ லை ஆன் தி சர்ஃபேஸ் அப்படிங்கிறதா நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேட்டிவா இந்த ப்ராப்ளத்தை நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த காமனான ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்த்தோகோனலி கட் அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் அப்படிங்கிறது அனதர் கிரேடியன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான டெரிவேஷன் பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் del pi 1 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம pi 1ங்கிறது என்ன இருக்கு, given the data are here pi 1 is equal to pi 1 அப்படிங்கிறது என்னவா இருக்கு பாருங்க, ax square minus byz minus அத ஈக்குவலுக்கு அத சைடு வரும்போது நெகட்டிவ் சைன் ஆயிடும். so a plus 2 into x. ஓகேங்களா? that is first scalar function and the second one pi 2 is equal to pi 2ங்கிறது நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு பாருங்க, pi 2ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, that is 4x square y plus z cube minus 4 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா del pi 1 del pi 2 கால்குலேட் பண்ண போறோம். so del pi 1 அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். del pi 1 is equal to del pi 1 is equal to del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர், that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi 1 ஓட வேல்யூ தெரியும் இல்லையா, that is ax square minus byz minus of a plus 2 into x. இந்த term நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். so டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் இல்லையா, so டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். so term I vector into so x பொறுத்து தான் டெரிவேட் பண்ண போறோம். so term x நமக்கு term ஃபார்முலா क्वेश्चंसல என்ன கேட்டிருக்காங்க, ax square aங்கிறது கான்ஸ்டன்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப term என்னடும், அப்ப x ஸ்கொயர் பண்ணும்போது 2ax term ஆயிடும், 2ax minus இந்த term செகண்ட் term 0 ஆயிடும். third one என்ன ஆயிடும் பாருங்க, a plus 2 ஆயிடும், a plus 2. ஓகேங்களா? முடிஞ்சது. next plus j vector into second term y பொறுத்து டெரிவேட் பண்ண போறோம். y பொறுத்து டெரிவேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் term லாஸ்ட் term 0 ஆயிடும். மிட் term மட்டும் தான் பாசிபிள். மிட் termல y இருந்ததுனா என்ன ஆயிடும் பாருங்க, y பொறுத்து பண்ணும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப minus bz கிடைக்கும். ஓகேங்களா? next plus k vector is equal to k vector அப்படிங்கிறது நமக்கு என்னோட z பொறுத்து பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நலிஃபை ஆயிடும், ரிமைனிங் மிட் term மட்டும் தான் இருக்கும், minus by. so del pi 1 at this specific point நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். so del pi 1 at the point of 1 minus 1 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம del pi 1 ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். del pi 1 at the specific point நம்ம சொல்ல போறோம். அப்ப a க்கு பதிலா 1, b க்கு பதிலா ரீப்ளேஸ் வித் -1, c ரீப்ளேஸ் வித் 2 னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். a க்கு பதிலா பாருங்க x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணும்போது term என்ன இருக்கு பாருங்க, 2ai vector பாருங்க, 2ai vector. ஓகேங்களா? அப்ப term பாருங்க minus a1 இந்த simplify the terms, x க்கு பதிலா 1 ன்னு மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணி, x க்கு பதிலா 1 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்ப term நம்ம இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். listen, I vector into that is 2a, x க்கு பதிலா 1 ரீப்ளேஸ் பண்ணி minus a minus 2 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இல்லையா, plus j vector. அப்போ term என்னடும் கவனிங்க, இங்க நெகட்டிவ் சைன் அத கேட் பாருங்க, plus j vector equal to plus j vector into term என்ன பண்ண போறோம், b க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம், 1 ரீப்ளேஸ் பண்ண போறோம். b க்கு பதிலா என்ன சாரி y க்கு பதிலா -1, z க்கு பதிலா 2 ரீப்ளேஸ் பண்ண போறோம். செகண்ட் term j vector minus b into z க்கு பதிலா என்ன பண்றோம் 2. அப்ப that is minus 2b plus k vector into இப்போ term என்ன இருக்கு பாருங்க, minus by, y க்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா minus and ரீப்ளேஸ் பண்ணனால term என்ன ஆயிடும் பாருங்க, plus b ஆயிடும். இந்த minus plus b ஆயிடும். ஓகேங்களா? இது simplify the terms, simplify பண்ணுங்க பார்க்கலாம்.
2a plus 2a minus a. அப்போ a minus 2. அப்போ term என்ன இருக்கும்? a minus 2 தான் இருக்கும். a minus 2 I vector a minus 2 I vector minus 2b j vector plus b k vector. b k vector. ஓகேங்களா? இந்த term simplify பண்ணியாச்சு இல்லையா? simplify is over. ஓகேங்களா? அப்போ del pi 1 கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் del pi 2 கால்குலேட் பண்ணிக்கலாம். del pi 2ங்கிறது del pi 2 is equal to del pi 2 அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். del pi 2ங்கிறது என்ன தெரியும் இல்லையா? I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi 2 ஓட வேல்யூஸ் தெரியும் இல்லையா? pi 2ங்கிறது ஸ்கேலர் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா? 4x square y plus z cube minus 4. So derivate பண்ணுங்க பார்க்கலாம். I vector into so with respect to the x அப்படின் term அப்ப என்ன வரும் பாருங்க 2x ஆயிடும் இல்லையா? அப்ப term என்னடும் ஆல்ரெடி ஒரு 4 இருக்கு. அப்ப that is 8xy ஆயிடும். 8xy ஆயிடுச்சு. ஓகேங்களா? plus j vector into y பொறுத்து பண்ணும்போது எனக்கு 4x square சைலண்டா இருக்கு இல்லையா? அப்ப 4x square மட்டும்தான். ஓகே plus k vector is equal to k vector with respect to the z term பண்ணும்போது that is 3ez square 3ez square over. Next at the point calculate பண்ணிக்கலாம் del pi 2 at the point of 1 comma minus 1 comma 2 replace பண்ணுங்க பார்க்கலாம். a க்கு பதிலா x க்கு பதிலா 1 y க்கு பதிலா minus 1 போகும். term என்ன ஆயிடும் பாருங்க 1 minus 1 ஆயிடும் minus 8i vector. So x replace பண்ணும்போது term என்ன ஆயிடும் 4j vector. Next plus z க்கு பதிலா 2 replace பண்ண 2 square ஆட value 4 into 3 12 that is 12k vector. ஓகேங்களா? so இதோட வேல்யூ தெரிஞ்சது இல்லையா? so first நம்ம ஆல்ரெடி இப்போ நமக்கு ரிசல்ட் தெரியும். கட் ஆர்த்தோகோனலி அப்படினா என்ன தெரியும்? del pi 1 dot del pi 2 இதோட வேல்யூ என்னது ஈக்குவல் டு 0 வா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் del pi 1 del pi 2 டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். that is இங்க பாருங்க a minus 2 into I vector minus 2b j vector plus b k vector dot product of this term minus 8i vector plus 4j vector plus 12k vector. So dot product பண்ணிக்கலாம். dot product ஓட வேல்யூ 0 ஆகும். equal to 0 க்கு எடுத்துக்க போறோம். so term dot product பண்ணுங்க. I into I term என்ன ஆயிடும் பாருங்க. listen minus 8 into a minus 2 plus into minus 2 into 4 that is 8b next plus 12b 12 into b 12. ஓகேங்களா? இதோட வேல்யூ கட் ஆர்த்தோகோனல்னா 0 வா இருக்கும் இல்லையா? that is equal to 0. இந்த term ஆன வேல்யூ 0. இத further simplification பண்ணுங்க பார்க்கலாம். term என்ன ஆயிடும் பாருங்க minus 8a plus 16 term என்ன இருக்கும் minus 8b plus 12b is equal to 0. simplify பண்ணுங்க பார்க்கலாம். term என்ன இருக்கு minus 8a என்ற 8a தான் இருக்கு minus 8a term simplify பண்ணுங்க பார்க்கலாம். plus 12b minus 8b 12b இல்ல 8 plus 4b plus 16 which is equal to 0. so இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி என்னது divisible by ஆல்ரெடி 4 ஆ இருக்கா பாருங்க. divisible by 4 இருக்கு இல்லையா? so divisible by 4 னா என்னது? அப்ப என்ன ஆயிடும் பாருங்க divisible by 4 னா that is நமக்கு என்ன term வரும் minus 2a plus b plus 4 is equal to 0. the equation number 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். the equation number 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 4 ஆல divisible பண்ணதுனால. இப்போ நமக்கு சிங்கிள் கான்ஸ்டன்ட் மேபி இந்த ப்ராப்ளத்துல வேற எப்படி क्वेश्चंस எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க அப்படினா சோ இது ஃபைண்ட் தி டபுள் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. क्वेश्चंस கேக்குறப்போ எக்ஸாம்ஸ்ல சிங்கிள் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் மோஸ்ட்லி நமக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க.
ஸோ சிங்கிள் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ப்ரொசீஜர் இதோட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இந்த ரெண்டு ப்ராசஸை நீங்க கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணீங்க, கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணாங்க டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈக்குவல் 0 எழுதுறப்ப என்ன ஆயிடும், இந்த வேல்யூஸ் ஆர் வந்து என்னது சிங்கிள் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அதோட வேல்யூஸ் இதுலயே ஃபைனலைஸ் ஆயிடும், இதுவே ஃபைனலைஸ் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா டபுள் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்றதுக்கு அனதர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? ஏன்னா 2 வேரியபிள் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தெரியும் இல்லையா? லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா how many variables இதா how many equations நம்ம ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? இப்போ 2 வேரியபிள் இருந்ததுன்னா 2 unknown equations இருந்தா மட்டும் தான் ஈஸி சால்வேஷன் நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்போ 2 வேரியபிள் இருக்கு, சிங்கிள் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ பாசிபிள் வந்து கால்குலேட் பண்றதுக்கு மெனி சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ சிங்கிள் சொல்யூஷனுக்கு பாசிபிள் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு கட் ஆர்த்தோகானல் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் இல்லையா? அதுல இருந்து நம்ம இன்னொரு ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க போறோம். அது என்ன அப்படின்னா வெரி சிம்பிள், அதுதான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? இட் பிகின் த ப்ராப்ளத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் டேட்டாஸா இதை தான் பலம். ஆனால் எக்ஸாம் மோஸ்ட்லி கேட்கறது இதோட நம்ம டிரைவ் பண்ணா ஒரு சிங்கிள் கான்செப்ட் இருந்தால் இந்த ஸ்டெப்போட நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர்ஸ் வந்து அன்னோன் கான்செப்ட் வரக்கூடிய டேர்ம் வந்து ஃபைனலைஸ் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை அடிஷனலாக கேட்டதுனால நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள் கவனிங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த பாயிண்ட் இந்த 2 சர்ஃபேஸ் கட் ஆர்த்தோகானல் அப்படியே இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா அந்த 2 சர்ஃபேசஸ் லை ஆன் தி சர்ஃபேசஸ் அதான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் லை ஆன் தி சர்ஃபேசஸ் அதான் இருக்கும். எப்படி நம்ம லை ஆன் தி சர்ஃபேசஸ் அப்படி சொல்ல போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்க இந்த 2 சர்ஃபேஸ் ஈக்குவேஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதோட வேல்யூஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 -1 2 அப்படிங்கிறது இப்போ அந்த செகண்ட் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். அப்போ 4 = 4 கிடைச்சிக்கும். அப்போ லை ஆன் தி சர்ஃபேஸா தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் மேல தான் இருக்கு, லை ஆன் தி சர்ஃபேஸா தான் இருக்கு அப்படிங்கறத நமக்கு மீனிங். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் மேல தான் இருக்கு, லை ஆன் தி சர்ஃபேஸா இருக்கிறதுனால சோ இந்த பாயிண்ட் வந்து இந்த லையா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு பதிலா அந்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணா அன்னோனை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் சர்ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது 4 = 4 அப்போ பேலன்ஸ் ஆகுது. கண்டிப்பா இது வந்து இது மேல லையா இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் அட் தி சேம் டைம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேலயும் லையா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு இல்லையா? சோ அப்ப அந்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ a x² - b yz is equal to a plus 2 into x. ஓகேங்களா? இப்போ at the point the lie on the surface and the point lie on the surface. என்ன பாயிண்ட்? that is 1, -1, 2ங்கிற பாயிண்ட் லை ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இத லை ஆயிருக்குன்னா அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். x க்கு பதிலா 1, y க்கு பதிலா -1, z க்கு பதிலா 2 ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப அப்ளை பண்ண என்ன டேர்ம் இருக்கும்? that is a into 1². அதாவது x க்கு பதிலா 1 னா 1² minus b, y க்கு பதிலா மைனஸ் இருக்கு, z க்கு பதிலா 2, மைனஸ் ஆல்ரெடி மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிடும், பிளஸ் டேர்ம் ஆயிடும். டேர்ம் என்ன இருக்கும்? 2b ன்னு கிடைச்சிருக்கும். 2b பாருங்க, z க்கு பதிலா 2 னா 2b கிடைச்சிருக்கும். is equal to a க்கு பதிலா a தான் இருக்கு பிளஸ் 2 into x க்கு பதிலா என்ன இருக்கு? நமக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணா 1 தான் இருக்கும். இது சிம்ப்ளை பண்ணிடலாம் இல்லையா? அப்போ a plus 2b minus a minus 2 equal to 0 ஆயிடும். அப்போ a minus a ங்கிறது டெர்மினல் நலிஃபை ஆயிடும் இல்லையா? அப்போ that is 2b is equal to plus 2. அப்போ b is equal to என்ன கிடைச்சிருக்கு? 1 நமக்கு கிடைச்சிருக்கு. b is equal to நமக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிங்கிறத ஒரு அன்னோனை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் லை ஆன் தி சர்ஃபேசஸ் அப்படிங்கிறது மூலமா கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் லை ஆன் தி சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அனதர் கான்செப்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி பி தெரிஞ்சதுன்னா தெரியும். ஆல்ரெடி ஒரு 2 லீனியர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்ல 2 அன்னோனை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அனதர் கான்செப்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ பிக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். -2a பாருங்க, பியோட வேல்யூ n, ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல ரீப்ளேஸ் பண்ண என்ன டேர்ம் இருக்கு பாருங்க? -2a plus 1 plus 4 equal to 0 அப்படின்னா that is நமக்கு என்ன வரும்? -2a is equal to அப்ப டேர்ம் என்ன இருக்கும்? -5 ன்னு கிடைச்சிருக்குமா பாருங்க. 4 plus 1 வந்து plus 5 ஆயிடும். அதர் சைடு வரும்போது நெகட்டிவ் சைன் ஆயிடும் இல்லையா? நெகட்டிவ் சைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலா என்ன ஆயிடும்? இப்போ therefore a ஓட வேல்யூஸ் நமக்கு ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் கேன்சல் ஆயிட்டு that is 5/2 நமக்கு கிடைச்சிருக்கும். a ஓட வேல்யூ நம்ம என்ன கிடைச்சிருக்கு? 5/2 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஃபைண்ட் தி அன்னோன் கான்ஸ்டன்ட், ஃபைண்ட் தி a and b தான் கேட்டிருக்காங்க. a ஓட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 5/2 and b ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 1 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ क्वेश्चन நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. a ஓட வேல்யூ 5/2 and b ஓட வேல்யூ 1. சோ இத நம்ம ஆல்ரெடி இத ரீப்ளேஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படினா ரெண்டும் எப்படி இருக்கும், டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும் பாருங்க. இந்த நீங்க பாருங்க a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கிரேடியன்ட்டோட வேல்யூ டாட் ப்ராடக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னது ஆர்த்தோகனலே கட் ஆதா இருக்கும், இது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா தான் இருக்கும். ரெண்டுமே என்ன இருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடைச்சிருக்கும். அதுதான் கட் ஆர்த்தோகனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிப்போம். ஆல்ரெடி அவனே கொடுத்துட்டாங்க இஸ் கட் ஆர்த்தோகனல் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னோனை நம்ம கால்குலேட் பண்ண சொன்னால அந்த ப்ராசஸை கொஞ்சம் ரிவர்ஸா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் கான்செப்ட் கேட்கிற மாதிரி தான் சிங்கிள் டேர்ம் கேட்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்க அடிஷனலா இந்த இன்ஃபர்மேஷன் ஒர்க் அவுட் பண்ண நீடட் கிடையாது. நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டு கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணும், டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அன்னோனா இருக்கக்கூடிய ஒரு வேலை ஈஸியா நமக்கு என்ன பண்ணிடும் கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகாம ஒரு வேல்யூவா கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அதே இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். நமக்கு என்ன 2 அடிஷனல் கான்செப்ட் கேட்டதுனால நமக்கு என்ன பண்றோம், அது இன்னொரு இன்ஃபர்மேஷனா என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது, இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா லை ஆன் தி சர்ஃபேஸா தான் இருக்கும். அந்த லை ஆன் தி சர்ஃபேஸ் அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இந்த 2 சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் மேலேயும் லையா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி மீன் பண்ணிக்கிறோம் மீன்ஸ் தட் மீன்ஸ் அதுதான் மீனிங். கட் ஆர்த்தோகனல் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 2 சர்ஃபேஸ் மேலேயும் இருக்கு அப்படிங்கிறதா மீன். ஆக்சுவலி அதை தான் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷன்ல நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பேலன்ஸ்டா இருந்திருக்கும். அப்போ செகண்ட் சர்ஃபேஸ் பேலன்ஸ் ஆகிடும், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் பேலன்ஸ்டா தான் இருந்திருக்கணும். அப்போ பேலன்ஸ்டா இருக்கிற பேசிஸ் தான் நம்ம என்ன பண்றோம், அன்னோன் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம என்ன கிடைச்சிருக்கு பிங்கிற ஒரு அன்னோன் நமக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் பில இருந்து கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்னது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கூடிய வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏங்கிற அனதர் ஒரு அன்னோனையும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ண சொல்லக்கூடிய ஏ அண்ட் பிங்கிற ஒரு அன்னோனையும் நம்ம என்ன பண்ணோம் இந்த ப்ராப்ளத்தின் மூலமா சால்வ் பண்ணிட்டோம். ஸோ கட் ஆர்த்தோகோனல் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க விதியம் டூ சர்ஃபேஸோட ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸ்க்கு கிரேடியன்ட் கால்குலேட் பண்றோம். கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன்ட் கால்குலேட் பண்றீங்க. அந்த கிரேடியன்ட்டோட டாட் ப்ராடக்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் கட் ஆர்த்தோகோனலுக்கான கண்டிஷன். தட் இஸ் del pi1 dot del pi2 equal to 0. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான கண்டிஷன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ del pi1 dot del pi2 equal to 0. தட் இஸ் a cut orthogonal. அதாவது ஒரு கிரேடியன்ட் இருக்குது அனதர் கிரேடியன்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி நீங்க மீன் பண்ணிக்கோங்க. ஒரு வெக்டர் பர்பெண்டிகுலரா இருந்தா என்னவா இருக்கும், டாட் ப்ராடக்ட் 0 நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பேசிஸ் நம்ம ஜஸ்ட் வெக்டார் பார்த்திருப்போம். இங்க கிரேடியன்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது அப்ப கட் ஆர்த்தோகோனல் அப்படிங்கிற மீனுக்கு ஈஸியா நம்ம சிங்க் பண்ணிக்க முடியும். அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் ஈஸியா லிங்க் பண்ணிட்டா நம்ம ரீகால் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து சிங்கிள் கான்செப்ட் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ லென்த்தி ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு அன்னோனை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக நமக்கு ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைப்ல வந்து நமக்கு இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம என்னது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ், நார்மல் பிளேன் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். Read the problem. Find the equation of the tangent plane and normal plane to the surface x, y, z is equal to 4 at the point of 1, 2, 2. 1, 2, 2. ஓகேங்களா? அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் நார்மல் பிளேன், ஒரு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ கிவன் த டேட்டா என்னவா இருக்கு அப்படின்னா 5 அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன இருக்கு, xyz minus 4 அப்படின்னு இருக்கு. xyz minus 4 அப்படிங்கிற ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸும் நார்மல் பிளேன் ஈக்குவேஷன்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்ம டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம the equation of the tangent plane is the equation of the tangent plane அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா that is x minus of x1 into dou pi divided by
dou x plus y minus y1 of dou pi divided by dou y plus z minus z1 of dou pi divided by dou z equal to 0 அப்படிங்கிறதா கொடுத்துருக்கு. ஸோ இதில் x1 x2 சாரி x1 y1 z1 அப்படிங்கிறது கொடுத்துருக்க இந்த பாயிண்ட், இந்த பை அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்க ஸ்கேலர் ஃபங்க்ஷனோட நம்ம ரெஸ்பெக்ட் தி டேர்ம்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம்னா இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதே ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேற எப்படி ஃபார்மேட்டா டேஞ்சன்ட் ஈக்குவேஷன்ஸோட எப்படி ஈக்குவேஷன்ஸ் நம்ம அந்த ஃபார்ம் எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ஆஃப் del pi is equal to 0 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதுதான் another ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது என்னது டேஞ்சன்ட் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம், அதையும் சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கேயும் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் கால்குலேட்டட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ அப்போ டோ பை இந்த பையை எக்ஸை பொறுத்து டிஃபரெண்ட் ஒய்யை பொறுத்து டிஃபரெண்ட் இசட் பை இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டோ பை டிவைட் பை டோ எக்ஸ் dou pi divided by dou y dou pi divided by dou z இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா that is direction ratios அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதெல்லாம் direction ratios நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் dou pi by dou x அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். dou pi by dou x அப்படின்னா பை ஃபங்க்ஷன்ஸ் வந்து x பொறுத்து டெபர்ஷியேட் பண்ணும்போது என்ன டேர்ம் இருக்கும் yz இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் dou pi by dou y y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க y பொறுத்து பண்ணும்போது xz கிடைச்சிருக்கும். அதே dou pi by dou z பண்ணும்போது xy நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்பெசிபிக் பாயிண்ட் அட் த பாயிண்ட்ல தான் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸுக்கு 1 y-க்கு 2 z-க்கு 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா dou pi by dou x ஓட வேல்யூஸ் எனக்கு அட் த பாயிண்ட்ல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா yz ஓட that is 4 ன்னு கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க xz அப்படின்னா xz பண்ணும்போது 2 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி xy ஓட வேல்யூ 2 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வேல்யூ தெரிஞ்சது அந்த பாயிண்ட் தெரிஞ்சது ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். x மைனஸ் x1 ஓட வேல்யூ அப்படின்னா அட் த பாயிண்ட் தான் x1 அப்படிங்கிறது that is 1 into dou pi divided by dou x ஓட வேல்யூ 4 அப்போ that is 4 plus y minus y1 y minus y1 ஓட வேல்யூ 2 into டேர்ம் என்ன இருக்கு dou pi by dou 2 ஓட அதோட வேல்யூ என்ன இருக்கு 2 கொடுத்திருக்காங்க. அப்போ டேர்ம் என்ன இருக்கலாம் 2 ஆயிடுச்சு. plus next z minus z1 z minus z1 ஓட வேல்யூ 2 பாயிண்ட். அதே again dou pi by dou z ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 2 னு கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா? that is 2 னு கால்குலேட் பண்ணிருக்கோம். 2 னு அப்ளை பண்ணா that is 2 equal to 0. சோ இத சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ 4x minus 4 plus 2y minus 4 plus 2z minus 4 equal to 0. That is equal to 4x plus 2y plus 2z minus 8 and minus 4 minus 12 equal to 0. So common 12 divisible ஆகுமா? அப்ப that is 2x plus 2y plus 2x plus y plus y plus z is equal to 6. இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய tangent equation இதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இதுதான் tangent plane equations. The tangent plane equation tangent plane equations இதுதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் equation of normal plane is normal planeக்கான equations நம்ம என்ன சொல்லியிருந்தோம் that is x minus x1 divided by dou pi by dou x which is equal to y minus y1 divided by dou pi by dou y which is equal to z minus z1 divided by dou pi by dou z. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதையே இந்த நார்மல் பிளேனுக்கு அனதர் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு அனதர் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இதோட நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஆர் வெக்டார்
minus a vector. நாம என்ன சொல்லியிருப்போம் பாருங்க, tangent அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்ல போறோம். இங்க கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம். that is del pi vector, del pi கிடைச்சிருக்கும் equal to 0. ஸோ புரியுதுங்களா? ஸோ கிடைக்கிற ஃபார்மேட் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு வெக்டார் ஃபார்மில் கிடைச்சனால அது 0 எழுதாமல் 0 வெக்டார்ஸ்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் நார்மல் பிளேனோட ஃபார்மேட்டில் நம்ம சொல்லியிருப்போம். நார்மல் பிளேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதை நம்ம அந்த மெத்தடில் எக்ஸிக்யூட் பண்ணால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு டிட்டர்மன் ஃபார்மேட்டை போட்டுட்டு இது டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஈஸியாக நம்ம ஆல்ரெடி டேஞ்சர் கால்குலேட் பண்ணக்கூடிய டேட்டாஸை அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லென்த்தி டைப்பாக போட்டும் நீடட் கிடையாது. ஸோ எக்ஸ் மைனஸ் x1 வேல்யூ 1 டிவைட் பை டோ பை பை dou x oda value that is 4 which is equal to y minus y2 oda value 2 divided by dou pi by dou y oda value that is 2 which is equal to z minus z1 z1 oda value that is 2 divided by 2 is not z, it is 2 divided by dou pi by dou z oda value that is 2 not 2 நம்ம வித்தியாசப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே காமன் டிவிசிபிள் பை 2 இருக்கிறதுனால இது இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் x minus 1 divided by 2 which is equal to y minus 2 divided by 1 which is equal to z minus 2 divided by 1. ஓகேங்களா? This is a form of the normal equations, the normal plane equation, நார்மல் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ்க்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் ஆஃப் தி சர்ஃபேசஸ் அப்படின்னா ஸோ சிம்பிள். ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெல் பையை கால்குலேட் பண்ணிட்டு அப்போ ஆர் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டார், ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்கும். டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ண மூலமா கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே நார்மல் பிளேன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த ஃபார்மை ஈஸி மெத்தட்ல அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இது அனதர் நொட்டேஷனோட ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன். ஒரு கொடுத்தக்கூடிய வெக்டார் ஃபார்ம்ல கூடிய டேஞ்சன்ட் பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் டெல் பை ஈக்குவல் டு 0. ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இடத்துல பொசிஷன் வெக்டர், ஆர் மீன்ஸ் த பொசிஷன் வெக்டர், ஏங்கிறது லைங் ஆன் த பாயிண்ட், அந்த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ் ஆன் த பாயிண்ட் ஆர் லை ஆன் த பாயிண்ட்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த சர்ஃபேஸ் லை ஆனதோ அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. டாட் டெல் பை அப்படிங்கிறது அந்த ஸ்கேலர் ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ டெல் பை அப்படிங்கிறது கிரேடியன்ட்னு அர்த்தம். ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஸ்கேலர் வேல்யூ அதுக்கு ஒரு ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஸ்கேலர் ஃபங்க்ஷனாக கிடைக்கிற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு பேர் தான் நம்ம டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஸ்கேலர் டைப்ல தான் கிடைக்கும், வெக்டார் ஃபார்மேட்ல கிடைச்சிருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலர் ஃபார்ம் தான் கிடைச்சிருக்கும். இது ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் கூட டிஃபைன் ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷனா நமக்கு கிடைச்சிருக்கும். அது ஓகேவா? டாட் ப்ராடக்ட் பண்ணாவே நமக்கு ஸ்கேலர் தான் கிடைக்கும். அது வேல்யூடு ஃபங்க்ஷனா கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் இல்லாம நமக்கு வேல்யூடு ஃபங்க்ஷனா கிடைச்சதுனால அது டேஞ்சன்ட் பிளேன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் டெல் பை அப்படிங்கிறது. இதை எப்படி டிட்டர்மன்ட் ஃபார்மேட்ல நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டிட்டர்மன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ் ஃபார்ம் ஐ வெக்டார் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார். நெக்ஸ்ட் என்னது ஏ இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிறது நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிறது வேற ஒன்றும் சிம்பிள். ஸோ இதோட வேல்யூ தான் சொல்ல போறோம் எக்ஸ் மைனஸ் 1. அதாவது இந்த டேர்ம் சொல்லியிருப்போம் இல்லையா, ஆர் வெக்டார் அப்படின்னா எக்ஸ், ஏ வெக்டார்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1. அப்போ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1, தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1, தட் இஸ் நெக்ஸ்ட் டேர்ம் y மைனஸ் 2 z மைனஸ் 2. அப்போ நெக்ஸ்ட் டெல் பையோட வேல்யூக்குனா கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா தட் இஸ் 4 2 2 ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மேட்ல நாம இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை கன்சாலிடேட் பண்ணி ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நார்மல் பிளேன் ஈக்குவேஷன் சொல்றோம். ஆனா இந்த டைப்ல ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் லாங் டைப் ப்ராசஸா இருக்கும். ஓகேங்களா? பட் அதுவும் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். பட் நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும், இந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் டைம்ல இதை வந்து ரிசல்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியஸாகவும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி டேஞ்சன்ட் பிளேனுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய டேட்டாஸை நம்ம என்ன பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். டிட்டர்மினன்ட்னு ஒரு புதிய கான்செப்ட் அங்கே சொல்லாம ஆல்ரெடி நோண்டு போயிருந்தோம். ஏன்னா நம்ம கிராஸ்
ப்ராடக்ட் மெத்தடே நம்ம இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, நம்ம இன்னும் வெக்டார் ப்ராடக்ட்டுக்கே போகல, ஸ்கேலர் மட்டும் சொல்றதுனால அந்த ஸ்கேலர் பேஸ் பண்ணியே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்க அந்த மெத்தட் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இதை நீங்க என்ன பண்றீங்க, டாட் ப்ராடக்ட் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வந்து கன்சால்ட் பண்ணி ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மேட்டை கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நார்மல் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு நம்ம டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸுக்கும் சரி நார்மல் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதை பார்த்தோம். கொஸ்டினை நாங்கள் கொஞ்சம் கிளியரா பாருங்க. டேஞ்சன்ட் பிளேன் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் இருக்கா, இல்ல ஜஸ்ட் நான் கேட்டிருக்கிறது யூனிட் நார்மல். பாரு, நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா அந்த டைமிங்ல ப்ரெசென்ட் டைம்ல இந்த டேஞ்சன்ட் நார்மல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பார்த்துட்டு அப்ப டேஞ்சன்ட்னா அது என்ன இருக்கும், யூனிட் டேஞ்சனா இருக்கும், நார்மலா யூனிட் நார்மலா இருக்கும்ன்றது அந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணா ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமிங்ல எரர் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்டா இல்ல டேஞ்சன்ட் யூனிட் டேஞ்சன்ட், அதாவது யூனிட் நார்மலா யூனிட் டேஞ்சன்டான்னு பாருங்க. கவனிங்க, ஈக்குவேஷன் இருக்கா இல்ல யூனிட் இருக்கான்னு பாருங்க. யூனிட் அப்படின்னா அது நம்ம டைரக்டா ஈஸியால போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ நார்மல் அப்படின்னா யூனிட் நார்மலான்னு பாருங்க. யூனிட் நார்மல் அப்படின்னா தட் இஸ் del pi dot by modulus of del pi சொல்லியிருப்போம். இதுவே டேஞ்சன்ட் அப்படின்னா dr vector dot by dt modulus of dr by dt அப்படின்றத நம்ம டைரக்டா போட்டிருப்போம். ஸோ உங்க ஈக்குவேஷன் கேட்டா ஈக்குவேஷன் மோட்ல தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருப்பா அந்த டைமிங்ல இந்த கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ஆப்ஷனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அப்பயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். மேபி நீங்க அதையும் ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்ற திரும்ப இன்சஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா கொஸ்டினை ஒன்ஸ் அப்படிங்கிறது இல்லை ட்வைஸ் அப்படிங்கிறது த்ரைஸ் கிடையாது. நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய வரைக்கும் நீங்க கொஸ்டின்ஸை கிளியரா ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வேவாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட் நீங்க தெரியாத ஒரு விஷயத்த கேட்க போறது இல்லை, நம்ம தெரிஞ்ச சிலபஸ்ல நம்ம படிச்ச ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மா தான் நம்ம கேட்க போறாங்க. அதை நம்ம ப்ராப்பரா தான் கோ த்ரூ பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை நீங்க அந்த ப்ரெசென்ட் டைம் நீங்க அந்த நெக் ஆஃப் மூமெண்ட்ல அந்த ப்ரெசென்ட் டைம்ல நீங்க கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு ராங்கான ரிசல்ட் தான் அப்ரோச் பண்ணதுக்கு பாசிபிள் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.